எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுவோம். 30ஆம் வசனம் நாம் தியானிப்போம். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. और विश्वास के कारण जेरिको के जो दीवार हैं वह नीचे गिर पड़े थे. ஒரே நிமிஷத்துல ஒரே நாள்ல சுத்தி வந்த உடனே விழல. एक ही दिन घूम कर आने से वह नीचे नहीं गिरा. 7 நாட்கள் சுற்றி வரப்பட்டு அதன் பின்பு விழுந்தது. 7 बार घूमने के बाद में वह नीचे गिरा. இந்த 7 நாள் நீங்க சுத்தி வருகிற பொழுது ये 7 दिन जब आप लोग घूम कर आते हैं என்னென்ன செய்யணும், क्या क्या करना है. அப்படினா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒரு திட்டம் கொடுக்கிறாரு. क्या अर्थ है कि परमेश्वर एक योजना देते हैं. எரிகோவை விழ பண்ணணும், एरियो को नीचे गिराना है. அப்படின்றதுக்கு நான் ஒரு திட்டம் கொடுக்கிறேன்பா. और जिसके लिए एक योजना मैं दे देता हूं. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், अभी मैं क्या सोचता हूं குமாரனுக்கு தேவகுமாரனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும்னு நினைக்கிறேன். कि परमेश्वर के पुत्र के लिए एक फार्मूला रहेगा. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும்னு நினைக்கிறேன். और हम लोगों के लिए एक फार्मूला रहेगा. குமாரன் தன்னுடைய ஜீவனுக்காக கெஞ்சி கெத்செமனேல நின்ற பொழுது 3 தரம் ஜெபம் பண்ணார். देखिए गेत्सेमने के जगह पर जब पुत्र ने विनती किया तो 3 बार हो गया था. தொடர்ந்து ஜெபம் பண்ணல. देखिए लगातार उन्होंने प्रार्थना तो नहीं किया. நிப்பாட்டிட்டு போய் சீஷர்கள்ட்ட போய் ஒரு பேச்சு பேசிட்டு திரும்பி வந்து ஜெபம் பண்றார். அப்பனா தேவனுடைய சகல மகிமையையும் குமாரனே ரீச் பண்ணணும்னா he has to pray for 3 times நான் நினைக்கிறேன். और देखिए मैं सोचता हूं कि अगर परमेश्वर का पुत्र जो है ऐसे करना है तो जो है 3 बार उनको ही प्रार्थना करना होगा. தேவன் எவ்வளவு பெரியவர், परमेश्वर कितने बड़े हैं. குமாரனே கூப்பிட்டாலும் अगर पुत्र ही बुलाने से 3 தடவை கூப்பிட்டா தான் அவர் முழு மகிமையும் கேட்டறிகிறதா இருக்குமா? இருக்கும். 3 बार बुलाने से ही उनकी पूरी महिमा प्रकट हो सकती हो. இருக்கலாம். ऐसे हो सकता ஆனா है. மனுஷருக்கு எப்படி? लेकिन मनुष्यों के विषय में कैसे? 7 தடவை கூப்பிடணும்னு நினைக்கிறேன். 7 बार पुकारना होगा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. एक बात को समझ लीजिए. 7 தடவை அவர் அப்படி நல்லா கூப்பிட்டா தேவனுடைய சர்வ மகிமைக்கும் புரிஞ்சிருது போல. देखिए 7 बार ऐसे पुकारने से परमेश्वर का सामर्थ आ सकता है. 1 ராஜாக்கள் 18:43. और यानी पहला राजा 18:43 में पढ़ते हैं. எலியா எத்தனை தடவை ஜெபம் பண்ணாரு? और एलिया ने कितने बार प्रार्थना किया है. இதுதான் தேவனுடைய சர்வ மகிமையை ரீச் பண்ற ஒரு அருமையான விதம்னு நான் நினைக்கிறேன். और मैं सोचता हूं कि परमेश्वर तक पहुंचने का एक सर्व महिमा यही है. படிக்க கேட்போம். और हम पढ़ेंगे. தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, இப்ப நல்லா நீங்க கவனிக்கணும். अभी आप लोगों को अच्छा அடுத்த வசனம் சொல்லுது, 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷருடைய உள்ளங்கை அத்தனையாய் சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். देखिए अगला वचन में लिखा है कि 7वीं बार उसने कहा कि देख समुद्र में से मनुष्य का हाथ सा छोटा बादल उठ रहा है. இந்த எலியா எப்படி ஜெபம் பண்ணார்? इस एलिया ने कैसे प्रार्थना की? 42ஆம் வசனம். और वचन 42 में हम पढ़ते हैं. 1 ராஜாக்கள் 18:42. ஆகாப் போஜனம் பண்ண போனான். போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எலியா எல்லார்ட்டையும் கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லுவார். ஆனா தனியா தேவன்கிட்ட ஜெபம் பண்றப்ப எப்படி தாழ்த்துறார் பாருங்க. தன்னுடைய முகம் தன்னுடைய முழங்கால்ல படும்படி குனிந்து கெஞ்சி ஜெபம் பண்றாரு. எத்தனை தடவை ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு? 7 தரம். இப்ப இந்த 7ஆவது தரத்துல பாத்தீங்கன்னா அருமையா இடி முழக்கமும் அருமையா மழையும் சமுத்திரத்திலிருந்து அருமையா அந்த ஒரு மேகம் தான் வந்துச்சு. அருமையாய் வானம் மேகங்களினால் காற்றினாலும் கருகருத்து பெருமழை உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நீர் யோர்தான்ல 7 தரம் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது உம்முடைய சரீரம் அருமையாய் மாறும்னு சொல்லப்பட்டு 7 தடவை ஏன் முங்கணும்? देखिए यर्दान में 7 बार डुबकी मारने के बाद में जो है तुम्हारा शरीर एक छोटे बच्चे के शरीर के समान हो जाएगा ऐसे कहा गया है. அப்ப தேவனுடைய சர்வ மகிமையும் போய் ரீச் பண்ண பிறகுதான் மிரக்கிள் நடக்குது.
உள்ளங்கை அளவு மேகம் உண்மையாய் தெரிகின்றதே, பெருமழை கடையாளம் அருமையாய் வந்ததுவே, பெருமழை கடையாளம் அருமையாய் வந்ததுவே. இனிமேலும் காத்திருக்க வேண்டாம், பெருமழையில் நனைந்திடுவோம். இனிமேலும் காத்திருக்க வேண்டாம், பெருமழையில் நனைந்திடுவோம். உள்ளங்கை அளவு மேகம் உண்மையாய் தெரிகின்றதே. எத்தனை தரம் போய் ஜெபம் பண்ணிட்டு பாருன்னு சொன்னாரு. कितने बार प्रार्थना करने के बाद में देखो उन्होंने कहा था, சொல்லுங்க. बोलिए 7 தரம். 7 बार. இப்ப திருப்பிங்க நேர எரிகோக்கு வந்து நில்லுங்க. और अभी सीधा यहाँ पर एरियो को आकर खड़े हो எத்தனை जाइए. நாள் சுத்த சொல்றாரு? कितने दिन घूमने के लिए कहते हैं? 7 நாள். 7 दिन. அப்ப 7 நாள் சுத்துனா தேவனுடைய சர்வ மகிமைக்கும் தெரிஞ்சு போகுது, எரிகோவை வீழ்த்துகிற அவருடைய மகிமை வெளிப்படுது. तो 7 बार घूमने से जो है परमेश्वर की सर्व महिमा वहां पर प्रकट हो जाती है, वह दीवार गिर जाता है. இப்படி தான் இருக்கும்னு நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். और ऐसे ही रहा होगा, मैं कल्पना करके देखता हूं. 7வது நாள் 7 தடவை சுத்த சொல்றாரு. और 7वें दिन 7 बार घूमने के लिए कहते हैं. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, அற்புதங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டுமானால் அதற்கு நடக்க விடாமல் இருக்க பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரியணும். अगर आप लोगों के जीवन में अद्भुत कार्य होना है तो वह अद्भुत कार्य ना होने के लिए कुछ लोग रहते हैं. உலகத்துல அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. इस संसार में ऐसे किस्म के लोग भी हैं. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. आप लोगों के लिए एक अद्भुत कार्य चाहिए. உங்களுடைய கடன் அடைய வேண்டும், அல்லாவிட்டால் எரியோ போல நிற்கிற எல்லா பெரிய பெரிய சுமைகள் நீங்க வேண்டும். आप लोगों का कर्ज नहीं तो एरियो जैसे रहने वाली बड़ी बड़ी बोझ दूर हटना है. ஆமா, சிலருக்கு பாத்தீங்கன்னா அவருடைய கணவருடைய மனது எரியோ கோட்டை மாதிரி இருக்கும். देखिए कुछ लोगों के लिए उनके पति का मन जो है एक एरियो जैसे रहता है. அது மட்டும் மாறிட்டா உலகத்துல அவங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். अगर वह बदल जाए तो इस संसार में उनके लिए और कुछ भी नहीं चाहिए. அவங்களுக்கு தெரியும், वे जानते हैं. இயேசு மகாராஜாவை பத்தி அவங்களுக்கு தெரியும். यीशु महाराजा के बारे में वे जानते हैं. ஆனா வெளியே காட்டி கொடுக்க மாட்டாங்க. इसीलिए वे वैसे ही हो चुका இன்னும் था. கொஞ்ச நாள் ஆகட்டும் और कहेंगे कि और थोड़े दिन जाने இல்ல. नहीं. ஆமாவே பார்வோனுடைய இருதயம் எப்படி கடினப்பட்டது. फ़िरौन का हृदय बहुत तगड़ा हो गया. பார்வோனுடைய இருதயத்தை சரியாக்கணும்னா 10 வாதை வர வேண்டியதாயிற்று. देखिए फ़िरौन का हृदय बदलना है तो वहां पर 10 तरह की पीढ़ी को आना था. விசேஷ விதமாக 7 நாள் என்று சொல்லும்போது, और विशेष तरह से जब हम कहते हैं 7 दिन, தேவனுடைய ஜனத்திற்கு விசேஷமாய் ஓய்வு நாளாய் தேவனை ஆராதிக்கிற நாளும் அதுல இருக்குமா இருக்காதா? और परमेश्वर की लोगों के लिए प्रभु की आराधना करने के लिए प्रभु का विश्राम का दिन भी 7वां दिन वहां पर அப்ப है ना? அன்றும் தெரிய வேண்டும், तो उस दिन भी पता होना चाहिए தேவனுடைய கண்களில் பட வேண்டும். कि परमेश्वर के नजरों पर पड़ना है. அப்ப ஒன்னு சொல்றேன், एक बात कहता हूं, நீங்கள் கேட்டு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டு மற்றபடி வேலையை பார்த்து போகாதீங்க. आप लोग पूछकर एक दिन छोड़कर उसके बाद में अपने काम को देखकर मत जाइए. கர்த்தரை காலையில தேடிட்டு வேலைகள் எல்லாம் செய்யுங்க. यहोवा को सुबह ढूंढकर अपना काम करते रहिए. மாலையில் உங்கள் வீட்டிற்கு நீங்கள் திரும்பி வந்த பிறகு शाम को जब आप अपने घर को लौटते हैं தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. तो परमेश्वर के चरणों को पकड़ लीजिए. உங்க வீட்டுல சாஷ்டாங்கமாய் அவர் பாதத்தில் விழுந்து கிடங்க. आप अपने घर में सीधा जो है जमीन पर नीचे गिर जाइए. ஒரு நாள் கிடையாது, एक दिन ही नहीं. வாரத்தில் அந்த 7 நாள் கடந்து போகும்போது அவர் நாளாகி அந்த ஞாயிற்றுக்கிழமை, அதே பழைய காலத்துல சனிக்கிழமையில் அவர் மகிமை அடைஞ்சார். சனி மற்றும் ஞாயிறு இரண்டும் கூட செல்லும் போதும் நீ தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி பாரு, 7 நாள் சுத்தி பாரு, எந்த எரியும் விழுந்துரும் பாரு. देखिए वह 7 दिन 7वें दिन विश्राम का दिन परमेश्वर का दिन में जो है परमेश्वर की उपस्थिति में आकर नीचे गिर कर देखिए तो अद्भुत काम होगा. உங்களுக்கு இருக்கிற ஒரு நோய் ஒரு எரிகோ மாதிரி நிக்குதா? आप लोगों के अंदर रहने वाली बीमारी एक एरियो के समान है क्या? பயப்பட வேண்டாம், डरना नहीं. அந்த எரியோவை விழத்தள்ளிரலாம். वह एरियो को नीचे गिरा देंगे. 7 நாள் சேலஞ்ச், 7 दिन का चैलेंज है. 7 நாள் சுற்றி வாருங்க, 7 दिन घूम कर आइए, தேவ பாதத்துல நில்லுங்க, परमेश्वर के चरणों पर पड़े रहिए. ஆண்டவருடைய வல்லமையினால் அந்த எரியோ விழும், परमेश्वर के सामर्थ्य से वह एरियो பரிபூரணமாய் விழும்.